சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கான புதிய விதிமுறையை ஐசிசி அறிவித்தது. டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் ஒரு ஓவர் நிறைவடைந்த 60 நொடிகளுக்குள் அடுத்த ஓவரை தொடங்க வேண்டும். இல்லையெனில் இருமுறை எச்சரிக்கை விடப்படும். மூன்றாவது முறை தாமதம் செய்தால் பேட்டிங் அணிக்கு 5 ரன்கள் வழங்கப்படும். இது ஒவ்வொரு 80 ஓவர்களுக்கும் கடந்த பிறகு ஒரு புதிய பந்து கிடைக்கும் போது அமலாகும். பந்தின் மீது எச்சில் தடவுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் எச்சில் தடவியது கண்டறியப்பட்டால் நடுவர்கள் பந்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. பந்தை மாற்றுவதற்காக இந்த தந்திரம் கடைபிடிக்கப்படலாம் என்பதால் இந்த விதி கொண்டு வரப்பட்டுள்ளது. ஓடிரன் எடுக்கும் போது வீரர் கிரீஸை தொடாமல் சென்று விட்டால் அந்த ரன் வழங்கப்படாது. பேட்டர்கள் இருந்த இடத்துக்கே செல்ல வேண்டும். பவுலிங் அணிக்கு 5 ரன்கள் வழங்கப்படும். மேலும் அடுத்த பந்தை எந்த பேட்டர் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பவுலிங் அணி கேப்டன் முடிவு செய்யலாம். வைட், அவுட் உள்ளிட்டவைகளுக்கு ஒரே நேரத்தில் பேட்டர் அல்லது பவுலிங் கேப்டன் டிஆர்எஸ் கேட்டு மூன்றாவது நடுவரிடம் ரிஃபரல் கோரினால் யார் முதலில் கேட்டார்களோ அவரின் முறையீடே முதலில் ஏற்றுக்கொள்ளப்படும். நோ பால் பந்தை பேட்டர் அடித்து அது கேட்ச் பிடிக்கப்பட்டால் அது முறையான கேட்ஸ் எனும் பட்சத்தில் ஒரு ரன் மட்டுமே வழங்கப்படும். முறையாக பிடிக்கப்படவில்லை எனில் பேட்டர்கள் ஓடி எடுத்த ரன்கள் வழங்கப்படும். விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடித்ததற்கு நடுவர் அவுட் கொடுக்க அதற்கு டிஆர்எஸ் கோருகிறார் பேட்டர். சோதனையில் பந்து பேட்டில் படாமல் பேடில் பட்டிருந்து LBW சோதனையில் அம்பையர்ஸ் காலாக இருந்தாலும் அது நாட் அவுட் என வழங்கப்படும். புதிய விதியின்படி ஒரிஜினல் டெசிஷன் அம்பையர்ஸ் கால் என எதுவாக இருந்தாலும் அவுட் வழங்கப்படும். அதுபோக போட்டிகளில் ஒரு வீரர் முழுமையாக காயத்தை சந்திக்கும் போது புதிதாக வரும் மாற்று வீரர் பேட்டிங், பவுலிங் உள்ளிட்ட அனைத்தையும் செய்யலாம். அதை நடுவர் சோதித்து முடிவெடுப்பார்.